கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல நிலைமையில், பல சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார், நம்மை ஆசீர்வித்து வருகிறார். நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது ஒரு ஆண்டவருடைய விருப்பம். எனவே ஆண்டவருடைய விருப்பத்தின்படியாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொண்ட தலைப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்ப உறவில் மட்டுமே உள்ளது என்ற ஒரு தலைப்பின் கீழாக எடுக்கிறேன். குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்ப உறவில் மட்டுமே உள்ளது. குடும்ப உறவில், அதாவது குடும்ப மகிழ்ச்சியில் குடும்ப நபர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டுமானா குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க, இல்லையா? குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா குடும்ப நபர்கள் மிக முக்கியமானவர்கள். நீங்கள் பாருங்கள், யாத்ராம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். அதில் ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 6:23. ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலெயாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள். இதில் ஒரு நபரை குறிப்பதற்காக அவருடைய தலைமுறைகளை சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த எலிசபாலை சொல்லுவதற்கு அவருடைய அண்ணன், அவருடைய அப்பா, இல்லையா? அதுக்கப்புறம் ஆரோன் எப்படி சொல்கிறாங்க. அப்போ குடும்ப நபர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த யாத்ராம் புஸ்தகத்தில் பதிவு பண்ணப்பட்டு இருக்கிறது. எலிசபாலை குறித்து சொல்லுகிறார். எலிசபால் யாரு? ஆரோனுடைய மனைவி. இப்படி டைரெக்டாக இப்படி சொல்லியிருக்கலாம். ஆரோனின் மனைவி, ஆரோன் எலிசபாலை விவாகம் பண்ணினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ எலிசபால் எவ்வளவு முக்கியமானவளாக இருப்பாள் என்பதில் இந்த வசனத்தின்படி நம்ம யோசிக்க முடியும். அப்போ ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா, குடும்ப நபர்கள் எவ்வளவு முக்கியமானவர்களாக இருப்பார்களோ அதன் அடிப்படையில் தான் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் கடந்த நாட்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தருடைய பேச்சை கேட்டுட்டு வந்தேன். அவர் காமனாக பேசுகிற ஒருவர் தான். அவர் நாத்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையுடைய ஒரு மனுஷன். அப்போ அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அவங்க மனைவிட்டு சொல்கிறாங்க, ஏப்பா எனக்கு கடவுள் பக்தி கிடையாது, நீ என்னை என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கோயிலுக்கு வாங்கலாம் என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. எனக்கு கடவுள் பக்தியே கிடையாது, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அதனால் நீ என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு கோயிலுக்கு வரணும், அது வரணும், இது வரணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அந்த அம்மாவும் நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், அது அவங்கவுங்க இஷ்டம், நீங்கள் சாமி கும்பிட்றனா நீங்கள் சாமியே இல்லைன்றீங்க, அது உங்கள் காரியம், எனக்கு நான் கடவுள் வேணும்னு சொல்கிறேன், நான் கடவுளை ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆன உடனே அப்போ இவருக்கு, இந்த அம்மாவுக்கு எப்படியாவது இந்த கணவனை என்ன செய்யணும், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணி ஒரு நாள் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு சோகத்தோடு வந்திருக்கிறாங்க. இது எதுக்குன்னா கணவனை ஆதாயப்படுத்துறதுக்காக சோகத்தோடு வந்திருக்கிறாங்க. அவர் வீட்டுக்காரர் என்னம்மா இவ்வளோ சோகத்தோடுக்குள்ளே வர்ற, கோயிலுக்கு போயிட்டு வர்றைய, ஏன் முகம்லாம் அப்படி ஒரு சோகமாக இருக்குது, என்ன அப்படின்னு. அது ஏன் கேட்குறீங்க, அங்கே தெருவில் 2 பொறிக்கு பசங்க இருந்தானுங்க, வரும்போது என்னை அப்படி இடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அம்மா. அவருக்கு உடனே ஒரு கோபம். அது எப்படி உன்னை எவன் இடிக்க முடியும், எவனு, நீ வா, உடனே பின்னாடி வா, அவனை யாருன்னு சொல்லி காமி அப்படின்னு அந்த அம்மா இவர் சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லாம் வேணாங்க, அவன் முரடனாக இருக்கான், ரொம்ப முரட்டுத்தனமான ஆட்களாக இருக்கான், போனால் அடிச்சிடுவான், அதெல்லாம் வேணாம், எதுக்கு நமக்கு அந்த வம்பு, நீங்கள் என் கூட கோயிலுக்கு என்னை கோயிலில் விட்டுட்டு போயிருங்க, அப்போனா சரி உங்கள் வீட்டுக்காரர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, அந்த அம்மாவை கூட்டிகிட்டே போகிறாங்க. போய் சரி நீ உள்ளே போ, நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்று இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா, சரி சும்மா தானே நிற்கிறீங்க, கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாது இல்லையா, அதனால செருப்பை கழட்டி போட்டுட்டு போங்க அப்படின்னு அந்த அம்மா செருப்பை கழட்டி போட்டு கோயிலுக்கு போயிடுச்சு. அப்புறம் கோயிலுக்கு போனோடனே வரவும் போகிறவங்களாம் செருப்பை கழட்டி போட்டு போகிறான். யார்கிட்ட? இவர்கிட்ட.
இவர் சொல்றாரு, ஏன்யா நான் செருப்பு கழட்டி செருப்பு பார்க்குறவனா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி, அந்த செருப்பெல்லாம் பார்க்க முடியும் வேற எங்கேயா போடுன்னு சொல்லி இவர் சொன்ன உடனே போகும்போது முனைக்கிட்டே போனாராம். அவர் சொன்ன கதை, பொம்பளை செப்பல்லாம் பார்ப்பான், ஆம்பளை செப்பல்லாம் பார்க்க மாட்டான் அப்படின்னா அந்த ஆள் புலம்பிக்கிட்டே போயிட்டானா. அப்போ இவர் செருப்பு காத்துட்டு நின்றுட்டார். அப்புறம் திரும்ப மறுநாள் ஆச்சு. எனக்கு வெளியில் நின்னா எல்லாம் செருப்பு போட்டுக்கிட்டு செருப்பு காக்கிறவனா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால இனிமேல் நான் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டார். நீங்கள் எதுக்கு வெளியே நிற்கிறீங்க, நீ கோயிலுக்குள்ளே வந்துட்டா போதும்ல, உங்களுக்கு செருப்பு நீ காக்கிறேன்னு சொல்ல மாட்டான்ல, அதனால் என்ன செய்யுங்க, கொண்டுட்டு வந்து விடுறீங்க கரெக்டு, இங்கே விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகிறேன், கோயிலுக்குள்ள என்ன நடக்குன்னு யாருக்கு என்ன தெரியும், கோயிலுக்குள்ளேயும் பிரச்சனை ஆகிட்டோம், நீங்கள் வெளியே நின்னீங்கன்னா செருப்பெல்லாம் உங்களை நீங்கள் காக்க வேண்டிய சூழ்நிலையே போகுது, அதனால் என்ன செய்யுங்க உள்ளே வந்துடுங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. அப்போ உள்ளே கூட்டிகிட்டு போனவொடனே எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் சும்மா நின்று இருக்காரு. எங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் சும்மா நின்னீங்கன்னா உனக்கும் ஆசிங்க எனக்கும் தானே ஆசிங்க, இப்போ என்ன நடந்து போச்சு, ஒரு கையெடுத்து கும்பிட்டு தான் என்ன ஆக போகுது அப்படின்னு அவங்க மனைவி சொல்லியிருக்கு. உடனே கையெடுத்து கும்பிட்டாராம். அவர் சொல்கிறாரு, நான் அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டது தான் இன்ன வரைக்கும் கடவுளை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எதுக்கு சொல்ல வர்றேன்னா குடும்ப நபர்கள் அவர்கள் முக்கியமானவங்க. ஒருத்தர் ஆதாயப்படுத்துவதற்கு நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும், ஆனால் என்ன செய்யறது இல்லை, செயல்முறைப்படுத்துவதில்லை. அதான் பிரச்சனையே. ஒருத்தர் ஆதாயப்படுத்த விரும்பணும்னா அவங்களை ஏதோ ஒரு வழியில் என்ன செஞ்சிடலாம், கொண்டுட்டு வந்துடலாம். பாருங்க, அந்த கணவனை கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையுடைய ஒரு மனுஷனை கடவுளை வணங்க வைப்பதற்கு அவங்க அந்த அம்மா எடுத்துக்கொண்ட முறையை பார்த்தீங்களா இல்லையா? அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்ப நபர்களில் அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம், குடும்ப நபர்கள் அவ்வளோ முக்கியம். அப்போ இங்கே வாசிக்கிறோம், எலிசபாலை சொல்லுவதற்கு அவருடைய அப்பா அவருடைய அண்ணன் 2 பேரையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எலிசபாலை குறித்து இந்த ஒரு வசனத்தை தவிர மீதி எங்கேயுமே கிடையாது. யாத்திராம 6:23 மட்டும்தான் எலிசபால் வர்றாங்க. அதுக்கப்புறம் எலிசபால் வரவே இல்லை. அப்போ வரவே இல்லைங்கிறதுக்காக அந்த அம்மா வேலை செய்யாமலாம் இல்லை. உண்மையிலேயே நீங்கள் அந்த இதை படித்து பார்க்கும் பொழுது அந்த எலிசபாலினுடைய ஒத்தாசை அந்த குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்ததுங்கிறத பார்க்க முடியும். அப்போ எலிசபாலை சொல்லுவதற்கு அவருடைய முன்னோர்கள் மிக முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? நீங்கள் யாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, நீ யாருடைய பிள்ளைன்னு சொல்லும்போது நம்முடைய பெற்றோர்களை சொல்லுவோம் பாருங்களா, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அப்பா, என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான், இந்த உறவுகளை சொல்லும் பாருங்க. அந்த உறவுகளை சொல்லும்போது தான் அந்த குடும்பத்தினுடைய மதிப்பே தெரியும். இல்லைன்னா அது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஒரு குடும்பத்தினுடைய மதிப்பு எங்க தெரியுமானா, என்னுடைய முன்னோர்களை, எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுல தான் பெரிய ஒரு மதிப்பே இருக்கிறது. அப்ப அந்த முன்னோர்கள் தனக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் முக்கியம் வாய்ந்தவர்களாக இருப்பார்களானா, சொல்லப்படுகிற நபர்களும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, முக்கியம் வாய்ந்தவர்களா இருப்பாங்க இல்லையா? அப்ப இந்த எலிசபாலை சொல்லுவதற்கு முன்னோர்களை சொல்றாங்க, அவருடைய அண்ணனை சொல்றாங்க, அவங்க அப்பாவை சொல்றாங்க. அவருடைய அப்பாவுடைய குணத்தை பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். ரைட். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம். ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான். ஓகே. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 33வது வசனம். நகசோன் அமினதாபின் குமாரன், அமினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன். ஓகே. 1 நாளாம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். ஓகே. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது யார் யாரை பெற்றான்னு உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அமினதாபை குறித்து சொல்லப்படும் பொழுது அமினதாப் நகசோனை பெற்றான். அமினதாபினுடைய தகப்பன் ஆராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆராம் அமினதாபை பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, இந்த எலிசபாலுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஒரு தகப்பன். நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். இந்த எலிசபாலுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஒரு தகப்பன். இந்த தகப்பன் எப்படிப்பட்ட சந்ததியில பிறக்கிறாருன்னு சொன்னா, நோவா பேழைக்குள்ள இருந்து காக்கப்பட்டு வந்த ஒரு காரியங்கள் இல்லையா? இதுக்கு அப்புறம் சேமுனுடைய சந்ததியில பிறந்தவர் தான் இந்த அமினதாப் இல்லையா? சேமுனுடைய சந்ததியில நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், தேவ பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன். யோசனை பண்ணி பாருங்க. அன்றைக்கு இருந்த நாட்களில நோவாவினுடைய குடும்பம் வேதத்தில் வாசிக்கிறோம்,
அந்த அந்த நாட்களில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் இல்லையா? அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய ஒரு குடும்பம், அந்த தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த அமினதாப். ரெண்டாவது, தேவனின் செயலை புரிந்து கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு குடும்பம். யோசனை பண்ணி பாருங்க. இது சேம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இதுல சந்ததியை பாருங்க. சேம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான் இல்லையா? நகசோனுடைய சகோதரி எலிசபால் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்புறம் இந்த குடும்பம் எங்க இருந்து பாருங்க, நோவாவினுடைய காலத்துல, நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, சேம் காம் யாபேத் இல்லையா? அந்த சேமனுடைய சந்ததியில பிறந்தவர் தான் இந்த அமினதாப். யோசனை பண்ணி பாருங்க. அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? சேமு என்ன சொல்லியிருப்பாரு? ஏண்டா ஆண்டவரா எங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறா தெரியுமா? எத்தனையோ ஜனங்கள் அழிஞ்சு போனாங்க, ஆனா நாங்க பேழைக்குள்ள ஆண்டவர் எங்களை என்ன செய்தார்? காப்பாத்தினார். 8 பேர் மட்டுமே அந்த பேழைக்குள்ள இருந்தோம். நானும், அதான் அவர் சொல்லியிருப்பார், உங்க தாத்தா உங்க பாட்டி இல்லையா, நாங்க எல்லாம் சேர்ந்து மொத்தம் 8 பேர் பேழைக்குள்ள இருந்தோம். நாங்கள் தேவனால் விசேஷித்த வண்ணமாக காக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க நாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் ஒரு அதுதான் நான் எழுதி வச்சிருக்கிறேன். தேவ பக்தியுள்ள குடும்பத்துல பிறந்தவர் தான் அந்த அபினதாப். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எலிசபாலுக்கு. திருமணம் செய்வது அதுதான் மிக சால சிறந்த ஒரு காரியம். தேவ பக்தியுள்ள குடும்பத்தை முதல்ல என்னச்சுன்னா செலக்ட் பண்ணணும் இல்லையா? தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பமா இருக்கணும். ரெண்டாவது, தேவனின் செயலை புரிந்து கொண்ட ஒரு குடும்பம். நீங்க அந்த நோவாவினுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க எப்படி இந்த பேழைக்குள்ள இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இல்லையா? தேவனுடைய செயல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அதிசயமா இருந்தது. தேவனுடைய செயலை புரிந்து கொண்ட ஒரு குடும்பம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய செயலை புரிந்து கொள்ளணும். தேவன் அனிதனுமே என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அதிசயமா காரியங்களை நகர்த்தி கொண்டு போறாரு தெரியுமா இல்லையா? நமக்கு தெரியுமா இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவருடைய செயல் எவ்வளவு அதிசயமா நடக்குது இல்லையா? புரிந்து கொண்டோமானா அது நமக்கு தெரியும். மூணாவது, தேவனால் காக்கப்பட்ட ஒரு குடும்பம். இதுதான் அபினதாபை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். அபினதாபை குறித்து வேற எங்கேயுமே சொல்லப்படல. நகசோனை சொல்லுவதற்கு முன்பதாக அபினதாபை சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அபினதாபை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக சேம் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நீங்க பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பனா சேமுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் இல்லையா? சும்மா சொல்ல முடியுமா? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே இல்லையா, என் சேனைகளின் கர்த்தாவே, எனக்கு அடைக்கலமானவரே, என் கோட்டையுமானவரே, உரிமை பாராட்டுகிற தாவீது. அப்ப தாவீது தெய்வத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொள்வாரானால் உரிமை பாராட்டுகிறார். அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? நோவா ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறார், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு அடையாளப்படுத்துறாரு பாத்தீங்களா? அப்ப சேமனுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகா இருந்திருக்கும் தெரியுமா? தெய்வத்தை சேமுடைய தேவனாகிய கர்த்தர். நிறைய இடங்கள வாசிக்கிறோம், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், அப்படிதான் பல இடங்களை வாசிக்கிறோம். ஆனா இங்க மட்டும்தான் என்ன சொல்றாருன்னா சேமின் தேவனாகிய கர்த்தர் என்று வாசிக்கிறோம். அந்த குடும்பத்துல பிறந்தவர் தான் அமினதாப். அப்ப எவ்வளவு ஒரு ஆச்சரியம் தெரியுமா? தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பம். இந்த எலிசபாலுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எலிசபால்கிட்ட போய் நீங்க ஒரு கேள்வி கேட்டா, உனக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? நம்மளை கேட்டா, எப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சிஸ்டர், என்ன சொல்லுவீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கீங்களா? எனக்கு நல்ல ஒரு கணவன் கிடைச்சிருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் அப்படிதான் சாட்சியில் அப்படிதான், எனக்கு நல்ல ஒரு கணவன் கிடைச்சிருக்கிறாங்க, இந்த என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய கணவனுடைய குடும்பத்துல அவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? இதை நீங்க அபிகாயில்கிட்ட போய் கேட்டிருந்தா அபிகாயில் அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? ஆனா அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முரடனும் துராகிரதுமா இருந்தான்.
அந்த அம்மாவுக்கு சமாதானம் இருந்துடுமா? யோசனை பண்ணி பாருங்க. அபிகாயிலை குறித்து யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய கணவனை குறித்து சாட்சி சொல்றாங்க. அவன் முரடன், துராகிரத செயல, தீய செயலை புரிகிற ஒரு மனுஷன். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனைவிட்ட போய் என்னுடைய கணவர் எப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் தெரியுமா? என்னுடைய கணவர் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், என் மனைவி எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லணும். அதுதான் குடும்ப வாழ்க்கை, அதான் சந்தோஷமே. ஆனா கணவன்கிட்ட போய் மனைவியை கேட்டா, உங்க மனைவி எப்படின்னு கேட்டா, கணவன் அது ஏன் பதர் கேட்குறீங்க, கொஞ்ச நாள் மறந்து இப்போதான் சும்மா நல்ல சந்தோஷமா இருக்க, திரும்ப ஞாபகப்படுத்தி விட்றாதீங்க அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கு இல்லையா? மனைவிட்ட போய் உங்க கணவர் எப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இப்ப எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது பிரதர், நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, அதை பத்தியே பேசாதீங்க, வேற என்ன வேணாலும் பேசுங்க, அதை பத்தி பேசாதே அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லையா? ஆனா உண்மையை ஆனா அபிகாயிலை குறித்து கேட்கும்போது, அபிகாயில்கிட்ட போய் கேட்கும்போது உன்னுடைய கணவர் எப்படின்னு கேட்டா, அவர் என்ன, அந்த அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க தெரியுமா இல்லையா? அவன் முரண, அவன் தீய செயலை புரிகிறவன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா எலிசபால்கிட்ட போய் கேட்டா, உன்னுடைய கணவர் யாருன்னு கேட்டா, என்னுடைய கணவர் யாரு தெரியுமா இல்லையா? அவர் சொல்லுவாங்க முதல் ஆசாரியன் நினைச்சே சொல்லுவாங்க. உன்னுடைய அம்மா அப்பா யாரு இல்லையா? உன்னுடைய அண்ணன் யாரு? என்னுடைய அண்ணனை அவங்க அப்பா, அண்ணனை பெற சொல்றேன். உங்களுடைய அப்பா யாரு? எங்க அப்பா யாரு தெரியுமா? தேவ குடும்பத்தில் பிறந்த தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். எங்க அப்பா யாரு தெரியுமா? தேவனால் காக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஒரு தேவ மனுஷன். எங்க அப்பா யாரு தெரியுமா? தேவனுடைய செயலை புரிந்து கொண்ட குடும்பத்தில் பிறந்த தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்லணும். அதுதான் வைராக்கியம். அந்த சந்ததியில எனக்கு வரணும் இல்லையா? நடந்து போச்சு, இனிமே நம்ம சந்ததியில வர முடியாது. இனிமே கல்யாணம் ஆகிற பிள்ளைகளாவது என்ன செய்யணும்? அந்த சந்ததியை, ஒருவேளை இருக்கிற நீங்கள் நான் என்ன செய்யணும்? அந்த சந்ததியில உருவாக்கணும் இல்லையா? அந்த சந்ததியில உருவாக்கணும். அதனால தான் அங்கே வாசிக்கிறோம். நான் அதை படிக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சேமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உண்மையிலேயே அந்த சேமனுடைய வாழ்க்கை ஏன் அவர் நடந்துச்சு, ஏன் அப்படி ஆசீர்வதிக்கிறது தெரியுமா? தகப்பனுடைய மானத்தை காப்பாத்தின ஒரு மனுஷன் இல்லையா? கானான் என்ன செஞ்சாரு, காம் என்ன செஞ்சாரு இல்லையா? தகப்பன் நிர்வாணமா படுத்து கிடக்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த மனுஷன் போய் சொல்லிட்டு வந்துட்டு, இந்த மாதிரி அப்பா படுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனா யாபேத்தும் சேமும் போய் துணியை போட்டுட்டு பார்க்காமல் அப்படியே போட்டு பின்னாடி திரும்பி வந்துட்டாங்க. தவறி போறாங்க. ஏதோ தவறி போறது இயல்பு தான். ஏதோ தவறி போயிட்டாங்க. தவறி போன ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? போயிட்டு அப்பா நிர்வாணமா கிடக்கும்போது நிர்வாணத்தை மூடி இருக்கணும். ஆனா அதை செய்யல. நிர்வாணத்தோட போட்டுட்டு வந்து அண்ணன் வந்து அண்ணன் தம்பிகிட்ட சொல்றாங்க, என்ன பிரச்சனை, என்ன பிரயோஜனம்? அவர் எழுந்த உடனே அவர் கானானை சபிக்கிறார். அந்த இடத்துல தான் அவர் சொல்றார், சேமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக இல்லையா? நம்ம ஒரு இடத்துல அவமானத்தை, ஒரு இடத்துல தீய செயலை பார்க்கிறோமானா அதை சரி செய்வதற்குண்டான வேலையை செய்யணும் இல்லையா? அதை சொல்லுவதற்குண்டான வேலை செய்யக்கூடாது. முதல்ல அதை சரி செய்யணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப சேமனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக என்று சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் பாருங்க, நகசோனை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது, என்னாகும் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். யூதா கோத்திரத்தில் அமினதாபின் குமாரன் நகசோன். ரைட். 2வது அதிகாரம் 3வது வசனம். யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அமினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன். 7வது அதிகாரம் 17வது வசனம். சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டு கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே, இது அமினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை. 10வது அதிகாரம் 14வது வசனம். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளுடைய முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அமினதாபின் குமாரன் நகசோன் தலைவனா இருந்தான். யோசனை பண்ணி பாருங்க, இந்த நகசோன் என்ன எப்படி இருந்தானா, அவர் யுத்த புருஷராக இருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் யுத்த புருஷர். 20 வயசுக்கு மேலவர்களெல்லாம் நீங்க எண்ணி அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது இந்த நகசோனை தான் தேர்ந்தெடுத்தாங்க. யூதா கோத்திரத்திலே நகசோனை தேர்ந்தெடுத்து அவர் யுத்த புருஷராக இருந்தார். அதாவது போட்டிக்கு சண்டைக்கு போறதுக்கு, யுத்தத்துக்கு செல்வதற்கு தயாராக இருந்த ஒரு தேவ மனுஷன் நகசோன். 2வது வாசிக்கிறோம், யூதா சந்ததிக்கு சேனாதிபதியா இருந்தான். பாருங்க, யுத்த புருஷரா இருந்தாரு, அடுத்து சேனாதிபதியா என்ன செய்யறாரு, தலைவராக மாறுறார். 3வது பார்க்கும் பொழுது தேவனுக்கு கொடுப்பதில் முதன்மையானவராக இருந்தார்.
தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு செய்தி வந்த உடனே அவர் என்ன செய்தாரு தெரியுமா? 7:17 சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக் கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே, இது அமினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை. முதல் நாளிலே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மேல வாசிக்கும் முதல் நாளிலே கொண்டு போய் செலுத்தினார். இந்த செய்தி வந்த உடனே இவர் என்ன செய்தார்னா கொடுக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணினார். தீர்மானம் பண்ணது மாத்திரமல்ல, கொடுத்தார். இல்லையா? அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு தேவனுடைய செயலில முதன்மையானவராக இருப்பார். இல்லையா? யுத்த புருஷராக இருந்தார், சேனாதிபதியாக இருந்தார், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் பலி செலுத்த வேண்டும் என்று செய்தி வந்த உடனே முதல்ல கொண்டு போய் கொடுக்கிறது யாருன்னா இந்த நகசோனு தான். இதெல்லாம் யாரு செய்ய முடியும் தெரியுமா? தெய்வ பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் செய்ய முடியும். தேவ உறவில் இருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் செய்ய முடியும். இல்லையா? அதே 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தலைவனாய் இருந்தான். அந்த பிரயாணப்படுறதுக்கு ஒரு லீடராக மாறினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நகசோன் எல்லா இடங்களிலுமே முதன்மையானவராக இருந்தார். நான் இப்படி சொல்லுவேன், நீங்க எல்லா இடத்திலுமே முதன்மையானவராக இருக்க நீங்க என்ன செய்யணும்? பழகணும். அதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்? முதன்மையானவராக, அதாவது முதன்மையான இடத்தை நீங்க நாடக்கூடாது. நான் எல்லா இடத்துலையும் முதன்மையான இடத்துல உட்காருவேன் அப்படி நாடக்கூடாது. முதன்மையானவனாக இருக்க பழகிக்கணும். ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு? முன்னாடி வந்து உட்காரணும்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் முதல் மார்க் எடுக்கணும். அந்த கிளாஸ்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும். உங்க செக்ஷன்லயே ஏபி 3 செக்ஷன், அந்த 3 செக்ஷன்ல நீ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டா வரணும். இப்படிதான் சொல்லி கொடுக்குறேன்ல, இல்லையா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும். பேப்பர்ல வரணும், கலெக்டர் பார்க்கணும், என்னென்னமோ எவ்வளவு ஐடியா பண்றோம். யோசனை பண்ணி பாருங்க. இல்லையா? கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், அந்த செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வரணும், அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும், டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும். எல்லா இடங்களுமே நீ என்ன செய்யணும்? முதன்மையானவராக இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம். ஆனா தேவனுடைய காரியங்களை மட்டும் நம்ம என்ன செய்யறது இல்லை, முதன்மையான இடத்தை விரும்புறதே இல்லை. விட்டு கொடுக்கிற பழக்கம் அதுல விட்டு கொடுக்காதீங்க. தேவ சமூகத்தில் வரும்போது விட்டு கொடுக்கவே கூடாது, பொறாமப்படக்கூடாது. ஆனா முதன்மையானவங்களா இருக்க பழகிக்கணும். நீ இப்படி யோசனை பண்ணி பாருங்க. இந்த யூதா கோத்திரத்தில் தலைவனாக இருந்தவர் நகசோன் சந்ததிக்கு சேனாதிபதியாய் மாறினார். தேவனுக்கு கொடுப்பதில் முதன்மையானவராக இருந்தார். முதல் பிரயாணத்தில் முதன்மையானவராக இருந்தார். அது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஏதோ வாழணுங்கிறதுக்காக வாழக்கூடாது. தேவனுடைய பார்வையில ஒருவேளை நீங்க பேதுருவை குறித்து முந்திரி கொட்டைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, முந்தி செய்யறான்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் முந்தி செய்து தவறாக இருந்தாலும் கூட நினைச்சாலும், ஆனா அது முன்னாடி செய்யணும் தெரியுமா? தப்பா செய்யறாரோ ரைட்டா செய்யறாரோ அது 2வது பட்சம். ஆனா தப்பா செஞ்சாலும் ரைட்டா செஞ்சாலும் முன்னாடி வரணும் தெரியுமா? அது பெரிய காரியம். எங்க ஊர்ல இந்த மேஜிக் பண்ணாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருக்கும் மேஜிக் பண்ணாங்க. கயத்துல வாழைப்பழத்தை கட்டிடுவாங்க, இடையில ஒரு கம்பிய உள்ள சொறிடுவான். இப்ப ஊஞ்சல் ஆடும்பா. ஒருத்தரும் வர மாட்டாங்க. வாழைப்பழத்துல கம்பியை சொல்லிட்டு எப்படி ஊஞ்சல் ஆடுறது? இது ஒரு மேஜிக். அது கயர்ல கட்டி நாட்டு வாழைப்பழத்தை கட்டி தொங்க போட்டுருவாங்க. அதை தொங்கிட்டு இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து ஒரு கம்பியை உள்ள சொறிடுவாரு. சொறிவிட்டு இப்ப இந்த 2 பக்கம் கம்பியை பிடிச்சி என்ன செய்யணும்? ஊஞ்சல் ஆடணும். எப்படி ஆடுறது? கம்பி பெரிய கம்பியும் கிடையாது, இந்த சிக்கு எடுப்பாங்கல்ல கம்பி நீட்டு, அந்த மாதிரி ஒரு கம்பி. வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் என்ன இவ்வளவு பெருசுல நீட்டா இருக்கும், அவ்வளவுதான். அந்த காம்புல கட்டி கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கிறார். எப்படி ஊஞ்சல் ஆடுறது? ஆடுவாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க. எப்படி? அது யாரு முன்னாடி வர்றது? ஒரு பயம், விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? உளுந்துட்டேன், உழுறது கூட பிரச்சனை இல்லை, உளுந்ததுக்கு அப்புறம் சிரிப்பானுங்க பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே. இல்லையா? உழுறது கூட விழுந்துடலாம், பிரச்சனை, விழுந்து டப்புன்னு தட்டி விட்டு போயிடலாம். ஆனா உளுந்ததுக்கு அப்புறம் சிரிப்பாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப கேவலமா இருக்கும். இல்லையா? அந்த ஊஞ்சல் ஆடணும், அதுல முதன்மையா வரணும். அதுலயும் முதன்மையா வந்தாதான் அவன் வெற்றி அடைய முடியும். அதுல நிறைய இடங்கள்ல செய்வாங்க. இப்ப எதுக்கு சொல்ல, இதெல்லாம் முதன்மையான இடத்துல வரணும், அந்த துணிச்சல் வரணும். இல்லையா? துணிச்சல் வரணும், துணிச்சல் மிக்கவனாக இருக்க பழகிக்கணும். அதனாலதான் நகசோனை குறித்து எலிசபால் சொல்லுவாங்க, எங்க அண்ணன் யாரு தெரியுமா? எங்க அண்ணன் ஒரு யுத்த புருஷரா இருந்தார். எங்க அண்ணன் யாரு தெரியுமா?
யூதா சந்ததிக்கு தலைவனாக இருந்தார். எங்களுடைய அண்ணன் யாரு தெரியுமா? தேவனுக்கு கொடுப்பதில் முதன்மையானவராக இருந்தார். எங்க அண்ணன் யாரு தெரியுமா? பிரயாணத்துல முதல் ஆளாக நிற்கிறவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலிசபாளுக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அவங்க அப்பாவுக்கு சொல்றார், எங்க அப்பா தேவ குடும்பத்தில் பிறந்த தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். எங்க அண்ணன் யாரு தெரியுமா? அவர் யுத்தத்துக்கு முதன்மையானவராக நிற்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யுத்தம் வரும்பொழுது யுத்தத்துக்கு முதன்மையா போன சாகணும் இல்லையா? யுத்தத்தில் போயிட்டு என்ன பண்ண சும்மா வந்துட முடியுமா? யுத்தம் என்பது மரணத்துக்கு நேராக நிற்க வேண்டிய ஒரு இடம். என்னுடைய சகோதரன் மரணமே வந்தாலும் பரவாயில்லை, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனா என்னுடைய ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதன்மையான இடத்தை தெரிந்து கொண்ட ஒரு தேவ மனுஷன் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லணும். அதான் பெருமை இல்லையா? மூன்றாவது, ஆரோனை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரம் 14வது வசனம். இது கணவரை குறித்து சொல்றாங்க அந்த அம்மா. யாத்திராகமம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். யோசனை பண்ணி பாருங்க. அவன் நன்றாய் பேசுகிறவன் யாரு? ஆரோன். அவருடைய கணவரை குறித்து சொல்றாங்க. ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்படி யோசனை பண்ணி பாருங்க. எலிசபால்கிட்ட கேட்டா எலிசபால் என்ன சொல்லுவாங்க? என்னுடைய கணவர் நன்றாய் பேசுகிறவர் இல்லையா? என்னுடைய கணவர் நன்றாய் பேசுகிறவர். இங்க என்ன எழுதி வச்சுக்கிறான்னா, மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் வருவான், அவன் நல்லா பேசுகிறவன். ரெண்டாவது என்னன்னா, அவன் உன்னை பார்க்கும் பொழுது என்ன அடைவானா? அவனுடைய இருதயம் மகிழும் இல்லையா? சகோதரர்கள் பார்க்கும் பொழுது சந்தோஷப்படணும். அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகணும் இல்லையா? அப்ப என்ன வாசிக்கிறோம்? ஆரோன் உன்னை சந்திக்கும் பொழுது அவனுடைய இருதயம் மகிழும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம் உள்ள ஒரு ஆரோன், சந்தோஷமா இருக்கிற ஒரு மனுஷன். இன்னும் சொல்ல போனா நன்றாய் பேசுகிற ஒரு மனுஷன். நன்றாய் பேசுகிற ஒரு மனுஷன். 4வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அவன் உனக்கு வாயாய் இருப்பான் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த மோசேயை விட 3 வருஷத்துக்கு மூத்தவர் தான் யாரு? இந்த ஆரோன். இந்த ஆரோன் மோசேக்கு வாயாய் இருக்கிறார். அப்ப எவ்வளவு தாழ்மையுள்ள ஒரு மனுஷனா இருப்பாரு. யோசனை பண்ணி, தாழ்மையுள்ள ஒரு மனுஷன். நம்மளாம் என்ன சொல்லுவோம்? ஏண்டா நான் உனக்கு அண்ணனா இருக்கிறேன், நீ சொல்றத நான் கேட்கணுமா, நான் சொல்றத நீ கேட்கணுமா? அப்படிதான் இயல்பா வரும். ஆனா ஆரோனுடைய நல்ல குணம் என்ன தெரியுமா? தாழ்மையுள்ள ஒரு மனுஷன். ஆண்டவர் என்னை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதுக்கு நான் செய்வேன். அது தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நீ தம்பி தான், உனக்கு நான் என்ன செய்யறேன்? வாயா இருக்கிறேன். நீ சொல்றத நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். சொல்றத செய்யறது தான் கீழ்ப்படிய உள்ள ஒரு மனுஷன். சொல்றத செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அப்படிதான் இங்க ஆரோனை பார்த்து வாசிக்கிறோம் இல்லையா? ஆரோன் மோசேயை விட 3 வயதுக்கு மூத்தவர். 3 வயதுக்கு மூத்தவராய் இருக்கிற ஒரு மனுஷன் மோசே என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கணும். அந்த மோசைக்கு வாயா இருக்கிறது பெரிய காரியம் இல்லையா? ஒருத்தருக்கு வாயா இருக்கிறது கஷ்டம் தெரியுமா? கஷ்டமா இல்லையா? நான் என்ன சொன்னனோ அதைத்தான் நீ சொல்லணும். சொல்லாதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்லக்கூடாது. மீறியெல்லாம் சொல்றதுக்கு உத்தரவே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்பி சொல்றத அண்ணன் எந்த காரியத்தையும் சுயமா செய்யவே கூடாது. சுயமா ஒரு விஷயத்தை கூட செய்யக்கூடாது இல்லையா? அதான் கீழ்ப்படிதல். நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கு பாருங்க. சங்கீதம் 40:8 அப்படி வாசிக்கிறோம். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிற, அதுதான் கீழ்ப்படிதல். புரியுதுங்களா? கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அதைத்தான் ஆரோன் செய்கிறார். மோசேட்ட போய் சொல்றார், நீங்க என்ன சொல்றீங்களா நான் என்ன செய்யறேன் இல்லையா? ஆண்டவர்கிட்ட அதைத்தான் சொல்றார். இங்க பாரு, நீ மோசையை சந்திக்க போற, அவர் மோசைக்கு நீ வாயாதான் இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்படியே நான் என்ன செய்யறேன். அதான் கீழ்ப்படிதல். அப்போ நான் எழுதி வச்சிருக்கிறேன், தாழ்மையுள்ள ஒரு மனுஷன், தாழ்மையின் குணத்தை அணிந்திருக்கிற தெய்வ மனுஷன் இந்த ஆரோன். 28வது அதிகாரம் 1வது வசனத்தில் அப்படி வாசிக்கும் பொழுது, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. போதும். இங்க என்ன வாசிக்கிறோம்? முதல் ஆசாரியன், ஆசாரிய குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். யார? ஆரோனையும்
அவருடைய பிள்ளைகள் 4 பேரையுமே ஆண்டவர் என்ன செய்தார்? தேர்ந்தெடுக்கிறார். ஊழியத்திலே குடும்பம் முழுவதுமாக ஊழியத்தில் இருப்பது அது பெரிய ஆசீர்வாதம். அப்ப அந்த எலிசபாளுடைய அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? என்னுடைய கணவர் யாரு? ஒரு ஆசாரியன். என்னுடைய பிள்ளைகள் யாரு? ஆசாரியன். என் குடும்பமே தேவனுக்கு அடுத்த விஷயங்களை செய்கிற ஒரு குடும்பம். நீ யோசனை பண்ணி பாருங்க, நீங்க தெய்வத்துக்காக பிரயாசப்படுகிற பிரயாசத்தை விட வேற எதுவுமே சால சிறந்ததே கிடையாது. நீங்க தேவனுக்காக வாழ்வதை விட வேற எதுவுமே சால சிறந்தது கிடையாது. எவ்வளவு பணம் இருக்கலாம், என்ன பொருள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி, நீங்க தேவனுக்கு அடுத்த விஷயங்களையும் செய்து பாருங்களேன், அதான் மிக சிறந்தது. நான் என் பிள்ளைகள்கிட்ட அதான் சொல்றேன். என் பையன்கிட்ட கூட அது இவங்க எல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் அவன் நைட்டு 1:30 மணி தான் தூங்குவான். நீ படிக்கிறதுக்கு 1:30 மணி வரைக்கும் படிக்கிற இல்லையா? நீ செய். நீ குறைய மார்க் எடுத்தா கூட பரவாயில்லை. உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீ என்ன செய்யணும். பெரிய மார்க் எடுத்து பெரிய இதெல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஃபெயில் ஆகாம இருந்தா மட்டும் போதும். என்ன சொல்றது? குறைஞ்ச மார்க் எடுத்தாலும் பரவாயில்லை. ஆனா என்ன, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீ செய்யணும் இல்லையா? அதுதான் குடும்பத்துல மகிழ்ச்சி. நீங்க தெய்வத்துக்கு அடுத்த விஷயங்களை நீங்க செய்து பாருங்களேன், அதை விட மகிழ்ச்சி வேற எதுவுமே வராது. அவங்க என்ன வாசிக்கிறோம்? அந்த அம்மா எலிசபாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னுடைய கணவர் முதல் ஆசாரியன். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? முதல் ஆசாரிய பெருமை அந்த எலிசபாளுக்கு தான் கிடைச்சது. முதல் ஆசாரிய குடும்பம். உன்னுடைய கணவர் யார்? முதல் ஆசாரியன். தெய்வத்தினுடைய வேலையை செய்வதற்கு முதல் ஆசாரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரோனுடைய மனைவி என்று சொல்வதில் பெருமை மிக்க ஒரு மகள். அது சொல்லணும் நம்முடைய வாழ்க்கையில. என்னுடைய கணவர் யார்? இந்த ஊழியத்தை செய்யறார். இது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். என்னுடைய பிள்ளைகள் யார்? இந்த ஊழியத்தை செய்யறாங்க. நீங்க ஊழியத்தை செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு ஊழியம்னா எப்படி போயிடுச்சு தெரியுமா? படிக்க முடியலையா? ஃபெயில் ஆயிட்டானா? மண்டையில ஏற மாட்டேங்குதா? எங்க கொண்டு போய் விட்டுருங்க? ஊழியத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றதை கேட்டாங்க பாரு, நீ ஒழுங்கா படிக்கலனா உன்னை ஊழியத்துக்கு அனுப்பிச்சிருவேன். நீ ஒழுங்கா படிக்கலன்னா உன்னை பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு. இப்ப அப்படிதான் ஆகி போச்சு எல்லாமே. நீ ஒழுங்கா படிக்கலன்னா உன்னை பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிருவேன், உன்னை அனுப்பிச்சு விட்டுருவேன். ஒழுங்கா படிக்கலாம் உன்னை ஊழியம். அப்போ எவ்வளோ மைண்ட்ல எப்படி செட் ஆகி போச்சுன்னா, படிக்காதவன், மண்டையில ஏறாதவன், இவன் தான் ஊழியத்துக்கு லாய்க்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படிதான் நடந்து போயிடுச்சு இல்லையா? ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் செலக்ட் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவருடைய விசித்திரமான செயல்கள் வேறானது இல்லையா? உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை அழைப்பார் என்று சொன்னா அந்த சூழ்நிலைகள் வேற. ஆனா நம்மளா தீர்மானம் எடுக்கக்கூடாது. நான் உன்னை ஊழியத்துக்கு அனுப்ப போறேன், நீ ஒழுங்கா படி, அப்படிலாம் தீர்மானம் எடுக்காதீங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒரு குடும்பம் ஊழியத்தை செய்வதில்லை, அந்த குடும்பம் மாபெரும் மகிழ்ச்சி உள்ள ஒரு குடும்பமாக இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு அந்த குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருச்சு. சந்தோஷமா போய்கிட்டு இருக்க அந்த குடும்பம் திடீர்னு ஒரு மாற்றம் பாருங்க. லேவியராம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். போதும். இங்க வாசிக்கிறோம், நாதாபும் அபியும் கர்த்தருடைய சமூகத்துல இறந்து போயிட்டாங்க. கர்த்தர் அவங்களை அடித்தார் என்று வாசிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய சமூகத்துல அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகத்துல எப்படி வர வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் வந்து தேவனுடைய சமூகத்துல அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால கர்த்தர் அங்க அடித்தார் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம் இல்லையா? அப்போ நான் இப்படி எழுதிக்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாங்க? நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன். யாத்திராகம புஸ்தகத்தை யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை இங்க படிக்கும் பொழுது அங்க ஒரு விஷயம் நடக்குது. 31வது அதிகாரம் கடைசியில நீங்க படிக்கும் பொழுது வாசிங்க, 31:18 வசனம். சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். 32வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இங்க என்ன சொல்றது நடக்குது? இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அங்கே ஆரோன் பெரிய ஒரு தவறு செய்யறார். என்ன தவறு செய்யறாரு? கண்ணுக்குட்டியே செய்யறாரு.
ஏன்னா மோசே மலையிலேருந்து வர்றது தாமதமாகிறத கண்ட ஆரோன், ஜனங்கள்லாம் சொல்றாங்க மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியல, அதனால எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல தெய்வம் வேணும். ஆனால் அப்படி சொன்ன உடனே மோசைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அப்படியா உங்க காதில் இருக்கலாம் கழட்டி போடுங்க அப்படி சொன்ன எல்லாம் கழட்டி போட்டாங்க. ஒரு கண்ணுக்குட்டி வந்தது, இதுதான் தெய்வம்னு சொல்லிட்டார். இப்போ மோசே மலையிலேருந்து கீழே இறங்கி வர்றார். இறங்கி வரும்பொழுது இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவர் என்ன செய்யணும், கற்பலையை கீழே போட்டு உடைச்சிட்டார். இது நடந்துச்சு. அப்போ நீங்க படிச்சுக்கிட்டே வரும் பொழுது கடைசியில் 28வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 3000 பேர் அங்கே என்ன செஞ்சாங்க, விழுந்து போனார்கள். 3000 பேர் விழுந்து போனார்கள். இதுல ஆரோன் காக்கப்பட்டார். ஆரோனுக்கு இந்த தண்டனை எதுவுமே கிடைக்கல. மோசே மன்றாடுறாரு, பல விஷயங்கள் நடக்குது, 3000 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படியே நடந்துகிட்டே வரும் பொழுது இந்த 32வது அதிகாரம் 32வது அதிகாரத்திலிருந்து லேவியராகமம் 6வது அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் ஆரோனுடைய பேச்சே வராது. எந்த இடத்துலையுமே ஆரோனுங்கிற வார்த்தையே உள்ள வராது. அப்பனா என்ன சொல்ல வரேன்னா, தேவ சமூகத்தில் நம்ம பாவம் செய்வோமானால் தேவன் நம்மளோடு பேசுவதை நிறுத்தி விடுவார் என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, என்னதான் பைபிள் படித்தாலும் சரி, ஆண்டவர் பேச மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் துணிகரமான பாவம் செய்வீர்களானா தேவன் பேசவே மாட்டார். நீங்க இதை படிச்சு பாருங்க. 32வது அதிகாரத்திலிருந்து யாத்திராகமம் 6:20 வரைக்கும் மோசே ஆண்டவர் ஆரோனோடு பேசவே இல்லை. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், நான் இப்படி யோசிச்சிருக்கிறேன், ஏன் இவங்க துணிகரமான பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு நான் யோசித்த காரியம், அப்பா என்ன செஞ்சாரு, இந்த பாவத்தை செஞ்சாரு. அப்பாவை என்ன செய்யல, ஆண்டவர் தண்டிக்கல. அப்பாவை தண்டிக்காம இருந்ததுனால, அப்பாவுக்காக வேண்டுதல் செய்த மோசம் இருந்ததுனால நம்மளும் என்ன செஞ்சிருவாங்க, காப்பாற்றப்படலாம் என்கிற ஒரு அனுமானம் உங்களுக்குள்ள இருந்தது. நம்மளே பெரிய தப்பா பண்ணிட்டோம், அங்கிருந்து அக்கினி எடுத்து வந்து அக்கினி ஆக மொத்தம் வேகணும், அவ்வளவுதானே, வேகிறதுக்கு அக்கினி தேவைங்கிறதுனால எடுத்துக்கொண்டு வந்து போட்டுட்டேன். அலட்சியம். அவர் காக்கப்பட்டார். ஏதோ அவருக்கு ஆண்டுடைய கிருபை இருந்தது. அவருக்கு ஆண்டுடைய கிருபை இருந்ததுனால எனக்கு அந்த கிருபை இருக்கலாம் நினைக்க கூடாது, இல்லையா? ஆரோன் ஆண்டவர் காக்கப்பட்டார்னா அது வேற காரியங்கள். அவர் காக்கப்பட்டதுனால, எங்க அப்பாவை என்ன காக்கப்பட்டதுனால நான் காக்கப்பட்டுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. நான் எப்போதும் சொல்றது போல, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டதுனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். எங்க அப்பா ஊழியக்காரங்கிறதுனால என் பிள்ளை பரலோகத்துக்குலாம் வர முடியாது. அவன் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அவன் பரலோகத்துக்கு வர முடியும். என்ன பிடிச்சிக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ தகப்பன் செய்யற, தகப்பனுக்கு கிருபை கிடைத்ததுனால அந்த கிருபையில ஒளிஞ்சிக்கலாங்கிறது யாருமே யோசிக்க கூடாது, இல்லையா? ஆனா இன்னொரு காரியம் நீங்க இதை பார்க்கும்போது, லேவியராகமம் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். இப்படி ஒரு அனுமானம் இருக்கு. என்ன இருக்குன்னா, இவங்க தேவ சமூகத்துல வரும்போது என்ன செய்திருக்கிறாங்கன்னா, என்ன செஞ்சிருக்கிறாங்க, மதுபானத்தையும் திராட்சரசத்தையும் குடிச்சிருக்க கூடும், இல்லையா? குடிச்சாங்களா குடிக்கலாம் தெரியாது, குடிச்சிருக்க கூடும். அதனால ஆவியான திரும்ப என்ன செய்ய, நீங்கள் சாகாதிருக்க வேண்டுமானால் திராட்சரசமும் மதுபானமும் என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாது, இல்லையா? அது ஒரு போதை, இல்லையா? தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நமக்குள்ள இப்ப நம்ம யாரும் குடிச்சிட்டு வரல, ஆனா ஏதோ ஒரு விதத்துல போதையில இருக்கிறோம், இல்லையா? கோபம் என்கிற ஒரு போதையில இருக்கிறோம், எரிச்சல் என்கிற ஒரு போதையில இருக்கிறோம், விரோதம் என்கிற ஒரு போதையில இருக்கிறோம். இப்படிப்பட்ட போதை நமக்குள்ள இருக்குமானா தேவ சமூகத்தில் ஆராதிக்க முடியாது, இல்லையா? இங்க நடக்கிற ஒரு காரியம் என்ன, நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் சாகாதிருக்க வேண்டுமானால், என்னுடைய சமூகத்தில் நீங்க வரும் பொழுது சாகாதிருக்க வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டிய காரியம், திராட்சரசம் மதுபானம் என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாது. பாருங்க, லேவியராகமம் 10வது 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். யோசனை பண்ணி பாருங்க, 2 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. 2 பிள்ளைங்க செத்து போன உடனே மோசே வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆண்டவர் மகிமைப்படுவேன்னு சொன்னாரு, பாத்தியா? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று
கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னது இதுதான் சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவங்கள சாகடித்தது நியாயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சகல ஜனங்களுக்குள்ளும் மகிமைப்படுவேன் சொன்னது என்ன தெரியுமா? இதுதான் அப்படின்றார். யோசனை பண்ணி பாருங்க, இந்த வார்த்தையை கேட்க முடியுமா? ஒரு சாவு வீட்டில் போயிட்டு ஏன் செத்தான் தெரியுமா உனக்கு? அன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணான் தெரியுமா? அதுதான் அவங்க அடிச்சாரு அப்படின்னு சொன்னா ஏற்றுக்க முடியுமா? நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஐயாவை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனை பார்க்க போயிருந்தோம். அப்போ பார்க்க போயிருக்க சமயத்தில் சரி கடைசியில் ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம பிரதன் சபையாச்சே, ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு பாட்டு பாடி தானே ஜெபம் பண்ணோம். அதனால பாட்டு பாடுறோம். எனக்கு பக்கத்தில் இருக்கிற பாட்டு எடுக்கிறார். சென்றவர் வந்திடுவார், அழைத்து சென்றிடுவார், அவரிடம் செல்ல ஆயத்தமாவோம் அப்படின்னு பாடிட்டாரு. அவருக்கு என் நோயாளி மனுஷன் இல்லையா, நோயில் இருக்கிறாரு, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, பார்க்க போயிருக்கிறோம். பார்க்க போன இடத்துல என்ன செய்யணும் இல்லையா? ஏதோ அவருக்கு ஆறுதலான உண்டான பாட்டை பாடணும். அதை விட்டுட்டு சென்றவர் வந்திடுவார், அழைத்து சென்றுடுவார், ஆயத்தமா இருக்கணும்னு சொன்னா என்ன யோசிப்பாரு? கை கூட கொடுக்கல, எங்களுக்கு கையே கொடுக்கல. அவர் அப்படியே முகம் அப்படியே சுருங்கி போச்சு, கையே கொடுக்கல. நாங்கள் போயிட்டு வராங்க, போ அப்படின்ட்டாரு. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இது நாங்கள் எல்லாம் சில பேர் நிறைய பேர் பார்க்க போயிருக்கிறோம். யோசனை முடியும். அந்த வார்த்தை இங்கே மோசே என்ன சொல்றாருன்னா, ஆரோன்ட்ட இவன் செத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சகல ஜனங்களுக்குள்ளும் தேவன் மகிமைப்படுவார்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இது அப்படி சொல்லும் பொழுது அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். அதுதான் ஒரு முதிர்ச்சி உள்ள தேவ மனுஷனுடைய ஒரு நிலை. அதுதான் முதிர்ச்சி உள்ள தேவ மனுஷனுடைய நிலை. என்ன தெரியுமா? எந்த சமயத்துல என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும். அதான் ஆவிக்குரியனுடைய தகுதி. ஆரோன் பேசாதிருந்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மகன் 2 பேரும் செத்து போயிட்டாங்க, 2 பேரும் சாக கொடுத்துட்டாங்க. சாக கொடுத்த இடத்துல வந்து மோசே ஆரோன்ட்ட சொல்றாரு, எல்லா ஜனங்களுக்குள்ளும் மகிமைப்படுவேன்னு சொல்லி சொன்னாரு இல்லையா, அதுதான் இது அப்படி சொல்லும் பொழுது ஆரோன் பேசாதிருந்தான். அப்ப ஆரோன் பேசாதிருந்தானா அவருடைய மனைவியும் இப்படிதான் இருந்தாங்க, பேசாதிருந்தாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லல. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அவர் வந்தாரு, அவருக்கு தான் வேதம் தெரிஞ்ச மாதிரி ஆண்டவர் மகிமைப்படுவார்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். இதை மாதிரி பாருங்க, யோவான் சுவிசேஷம் 11:23 மார்த்தாள் சொல்றாங்க பாருங்க. யோவான் 11:23 இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆண்டவர் சொல்றாரு, அது உயிரோடு கூட எழுந்திருப்பான்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா அது எனக்கு தெரியும், கடைசி நாளில அவர் மரிச்சவன் எல்லாம் உயிரோடு கூட எழுந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ செத்து போயிட்டானா அதுக்கு என்ன காரணம் இல்லையா? நிறைய சமயத்தில் இப்படிதான் ஒரு கேள்வியை கேட்கிறோம். இது எனக்கு தெரியும், நீங்க தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, எனக்கு தெரியும் அவன் கடைசி நாள் உயிர்ந்திருப்பாங்க, எனக்கு தெரியும். இப்ப செத்து போயிட்டானே, இவன் சாவுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீங்க தான் காரணம். நீங்க வந்திருப்பீரானால், நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என்னுடைய சகனம் மரித்திருக்க மாட்டான், என்னுடைய சகனுடைய மரணத்துக்கு காரணமே நீங்க தான் என்று சொல்லி இயேசுவை வந்து குற்றப்படுத்துகிறாங்க இல்லையா? அதத்தான் அந்த நிகழ்ச்சி இங்க நடந்திருக்குமானா எப்படி இருந்திருக்கும் இல்லையா? எலிசபாலும் ஆரோனும் பேசாதிருந்தார்கள், அமைதியா இருந்தாங்க. ஏன் அமைதியா இருந்தாங்க தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் தெய்வத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க, தெய்வம் அடித்தார், தேவனுடைய தண்டனைக்கு ஆளானவர்கள் என்பதை உறுதிப்படுத்தினாங்க, ஒப்புக்கொண்டாங்க. நம்ம மனதார ஒப்புக்கொள்ளணும். என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் நான் காரணம், தெய்வம் காரணம் இல்லை, நான் காரணம். என்னுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை, பேச்சில் உண்மை இல்லை, செயலில் உண்மை இல்லை, ஆகையினால என்னுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளணும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அடையாளமே இல்லையா? அது ஒரு பெரிய அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, கல்யாண வீட்டில் போய் கலகலன்னு இருந்துட்டு போயிடலாம்,
பல விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கலாம். ஒரு மரண வீட்டில் இருக்கும் பொழுது, மரண வீட்டில் இதுதான் காரணம் என்று சொல்லும் பொழுது அந்த மௌனம் சாதிக்கிற பாருங்க, அதை விட ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வேற எதுவுமே இருக்க முடியாது. பேசாதிருந்தார்கள் இல்லையா, பேசாதிருந்தார்கள். எலிசபாலுடைய நல்ல குணம் இல்லையா. நீங்க பாருங்க, ஆரோன் ஜனங்கள் மோசே வர்றதுக்கு தாமதமாயிரும், கண்ணுக்குட்டியை செய்யுங்கன்னு சொன்ன உடனே அவ்வளவு துணிகரமாய் செஞ்ச ஒரு மனுஷன் இங்க 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க, அடுத்தவன் செத்து போறதுக்கும் தான் வீட்டுல குடும்பத்துல மரணம் நடக்குது வித்தியாசம் உண்டு. அடுத்தவங்க செஞ்சாலும் 5 நிமிஷம் இருந்து வந்துருவோம். ஆனா தான் குடும்பத்துல ஒரு மரணம் நடக்குமானா எவ்வளவு வேதனை இருக்கும் இல்லையா. ஏசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டுல போகும்பொழுது பார்த்த உடனே ஏசு கண்ணீர் விட்டார். அப்ப அந்த குடும்ப சூழ்நிலைகள், மார்த்தாள் மரியாள் அங்க சூழ்ந்திருக்கிற எல்லாரும் அழுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார் இல்லையா. இதை பார்த்த உடனே இயேசு ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இயேசுனுடைய மனசே கலங்குற அளவுக்கு அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் இருந்தது. அந்த இடத்துல போய் தேவன் மகிமைப்படுவது இதுதான் சொன்னா ஏத்துக்குவாங்களா? அது ஏற்றுக்கொள்றோம் பாத்தீங்களா, அதுதான் மிக சால சிறந்த ஒரு காரியம். அது எலிசபாலும் ஆரோனும் ஏற்றுக்கிட்டாங்க. அதோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? லேவியராகமம் 10:6-7 இப்படி வாசிக்கிறோம். மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபையானத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறது, அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆரோனுடைய குடும்பம், மோசே சொல்றார், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் என்ன செய்து இருக்கிறது. ஆகையினால நீங்க என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது? கிழிக்க கூடாது. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த ஊழியத்தை நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் சாகாது இருக்க வேண்டுமானால் திராட்சரம் மதுபானம் குடிக்க கூடாது. இந்த கட்டளைக்கெல்லாம் அந்த குடும்பம் என்ன செய்யுது? இசைந்து போகுது. 2 பிள்ளைகளை சாக கொடுத்த குடும்பம் அடுத்த 2 பிள்ளைகளை அதே ஊழியத்துக்கு என்ன செய்றாங்க? அனுப்புறாங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம் இல்லையா. ஒரு வீட்டில் இன்னைக்கு நம்ம இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சுன்னா அடுத்த வேலையை செய்ய மாட்டோம். ஏற்கனவே 2 பிள்ளைகளை சாக கொடுத்துட்டோம், திரும்பியும் 2 பிள்ளைகளை அனுப்பின செத்து போயிட்டா நான் என் பிள்ளைகளுக்கு நான் எங்க போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா அவங்க அதை யோசிக்கல. இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு விரோதமாக யாரு பாவம் செய்தாலும் தேவன் தண்டிப்பார். அதுல அவங்க உண்மையா இருந்தாங்க இல்லையா. அப்ப மோசே என்ன சொல்றா? கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்களிடத்தில் என்ன செய்யுது? இருக்கிறது. நீங்க அதை மறந்து போகாதீங்க. நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பம் தெய்வத்துக்காகவே வாழ வேண்டும் என்று சொல்லி மோசே கட்டளை எடுக்கிறார். இதுக்கு அந்த குடும்பம் என்ன செய்தது? இசைந்து போனது. அதுதான் பெரிய ஆசீர்வாதம் இல்லையா. 2 பிள்ளைகள் மரிச்சாலும் பரவாயில்லை, இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த 2 பிள்ளைகளும் மரிச்சாலும் பரவாயில்லை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் மிக முக்கியமானது இல்லையா. எலிசபால்ட்ட இப்படி கேட்டா, உனக்கு ஊழியம் முக்கியமா 2 பிள்ளைகள் முக்கியமானு கேட்டா என்ன சொல்லியிருப்பாங்க இல்லையா. இதை நம்ம யோசிச்சு பாருங்க இல்லையா. ஊழியமா பிள்ளைகளான்னு கேட்டா நமக்கு எது முக்கியப்படும்? பிள்ளைகள் தான் முக்கியப்படும் இல்லையா. ஆனா எலிசபால் என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு பிள்ளைகளை விட ஊழியம் முக்கியமானது இல்லையா. ஊழியத்தை விட என் தெய்வம் எனக்கு முக்கியமானவர் இல்லையா. எல்லா இடங்களிலும் எனக்கு தெய்வம் முதன்மையானவராக இருக்கிறார் என்று சொல்றாங்க. அதைத்தான் எலிசபாலுடைய நல்ல ஒரு குணம். எலிசபாலுடைய ஆசீர்வாதம் என்ன? ஒரு ஆவிக்குரிய தகப்பன். எலிசபாலுடைய ஆசீர்வாதம் என்ன? 2வது ஆவிக்குரிய சகோதரன். எலிசபாலினுடைய 3வது ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய ஊழியக்காரன். 3வது ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய பிள்ளைகள். 4வது ஆசீர்வாதம் என்ன? அந்த தேவ தண்டனையை கொடுத்தாலும் கூட மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்ட தேவ மனுஷன் இல்லையா. தண்டனையை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம். அடுத்த ஆசீர்வாதம் என்ன? தேவ சமூகத்துல அடுத்தபடியாக நடப்பதற்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தின ஒரு குடும்பம். எப்படி இருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. எலிசபாலை போல, எலிசபாலும் ஆரோனுடைய குடும்பத்தை போல நம்முடைய குடும்பம் இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகத்துவமான இந்த மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
எலிசபாலை குறித்து நாங்கள் வாசிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆரோனும் எலிசபாலும் நல்ல ஒரு குடும்பமாக, தெய்வ பக்தியில் ஒரு குடும்பமாக இருந்ததாக நான் வாசித்தோம். எலிசபாலுடைய தகப்பன் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தார். எலிசபாலுடைய சகோதரன் ஆவிக்குரிய முன்னேற்றத்தில் முதன்மையானவராக இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எலிசபாலுடைய கணவர் ஆரோன் முதல் ஆசாரியனாக ஆண்டவரே தன்னுடைய ஊழிய பணியை தொடர்ந்து செய்கிற தேவ மனுஷனாக இருந்தார். தன்னுடைய குடும்பத்தில் மரணம் வந்தது, நஷ்டம் வந்தது. ஆனாலும் கூட எந்தவற்றின் குறை சொல்லாதபடி பேசாதிருந்தால் என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம் ஆரோன் பேசாதிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு குடும்பம். ஆண்டவர் குடும்பத்தில் பல சூழ்நிலைகள் வந்தாலும் கூட எதிர் பேசாதபடி அமைதியாக மௌனத்தை ஒத்துக்கொண்ட ஒரு குடும்பமாக இருந்ததாக வாசிக்கிறோம். கடைசியில் வாசிக்கும் பொழுது தன் குடும்பத்தை முழுமையாக ஊழியத்துக்கு, மீதமுள்ள 2 பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த ஆரோன் எலிசபால் குடும்பத்தை போல எங்களுடைய குடும்பம் இருக்கிறதா என்பதை குறித்து சோதித்து அறியக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கென்று உண்மை ஒத்தமாய் வாழ்வதற்கு, கர்த்தருடைய பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்டியலும். நீர் அப்படி செய்ய போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆஸ்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள முடியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் கேட்ட செய்தியில எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய முன்னேற்றத்தில் நாங்கள் முதன்மையானவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டியலும். அப்படி செய்ய போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தி மீதியான நேரத்தில் நடக்க இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய ஆளுகை இருந்து வழிநடத்த முடியாக கர்த்தர் மீட்பும் இரட்சகருமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஓகே, தேங்க்யூ.